ஆணவ பேச்சு. உங்களால் மக்களை சந்தித்து வெல்லவே முடியாது. நிர்மலா சீதாராமனுக்கு ராஜீவ்காந்தி பதிலடி. சென்னையில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு சர்ச்சையை கிளப்பியிருந்த நிலையில் அதற்கு திமுகவின் ராஜீவ்காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். யூடியூப் சேனல் சாணக்கியா டிவியின் 5ஆம் ஆண்டு விழாவில் நேற்று சென்னையில் நடந்தது. இதில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அதில் கலந்து கொண்டார். அதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியா கூட்டணியை கடுமையாக விமர்சித்திருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக அரசை மிக கடுமையாக சாடியிருந்தார். இதற்கிடையே இதற்கு திமுகவின் ராஜீவ்காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில், மக்களிடம் வாக்கு கேட்டு தேர்தலில் நின்று வெல்ல முடியாதவர்கள்தான் மக்களின் உரிமைகளை பிச்சை என்பார்கள். நிர்மலா சீதாராமன், உங்களின் ஆணவ திமிர் கொண்ட இந்த பேச்சு மிகவும் அருவருப்பான ஒன்று. உங்களால் ஒருபோது மக்களிடம் நேரடியாக சென்று வாக்கு வாங்கி வெல்லவே முடியாது. நிர்மலா சீதாராமன், உங்களின் ஆணவ திமிர் கொண்ட இந்த பேச்சு மிகவும் அருவருப்பான ஒன்று. உங்களால் ஒருபோது மக்களிடம் நேரடியாக சென்று வாக்கு வாங்கி வெல்லவே முடியாது. திருமதி நிர்மலா அவர்களே என்று அவர் சாடியுள்ளார். ராஜீவ்காந்தியின் இந்த பதிவு இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. மேலும் ராஜீவ்காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் நிர்மலா சீதாராமன் பேச்சின் ஒரு பகுதியை பகிர்ந்திருந்தார். அதில் அவர், எப்போதும் மற்ற கட்சி போடும் பிச்சையில் வாழக்கூடாது. இங்கே சில அரசியல் கட்சிகள் மக்களை எப்படி கையாள்கிறார்கள் என பாருங்கள். வெள்ளமா இந்த 1000 ரூபாய், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இந்த 500 ரூபாய் என்கிறார்கள். இது போன்ற அரசியல் கட்சிகள் இருந்தால் நிச்சயம் நமது நாடு முன்னேறாது. தொலைநோக்கு பார்வை, துணிச்சல் இருக்க வேண்டும். நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற வேட்கை இருக்க வேண்டும் என்று சொல்வதுடன் வீடியோ முடிகிறது. இந்த வீடியோவை பகிர்ந்து தான் ராஜீவ்காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகும் நிலையில் நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நெட்டிசன்கள் பலரும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். முன்னதாக சனிக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் பேசிய நிர்மலா சீதாராமன், பிரயாணி பொட்டலத்திற்கும் பணத்திற்கும் வாக்களித்தால் எந்தவொரு நாடும் வல்லரசு இல்லை, புல்லரசு கூட ஆக முடியாது. ஒரு ஊழல் கூட இல்லாமல் 10 ஆண்டு பாஜக ஆட்சி நடந்துள்ளது. அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் தினமும் ஒரு ஊழல் நடந்து கொண்டிருந்தது. இப்போது இருக்கும் எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் மோடியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதுதான். மோடியை ஏன் நீக்க வேண்டும்? அவர் என்ன செய்தார்? ஊழல் செய்தாரா? நமது நாட்டு மக்களுக்கு தானே நல்லது செய்தார். டெங்கு, மலேரியாவைப் போல ஒரு மதத்தை அழிக்க வேண்டும் என்கிறார்கள். இப்படி பேசலாமா? செக்குலர் எனச் சொல்பவர்கள்தான் இப்படி பேசுகிறார்கள். ஒரு மதத்தை அழிப்பேன் என்பவர்களுக்கு வாக்களிக்கலாமா என்று அவர் கடுமையாக சாடி பேசினார். பெரிய இடம்ன்ற அந்த திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்தில் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களோட இருக்கக்கூடிய 10 பேர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நிமிஷம், நான் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். கட்சி தொண்டர்கள் தான் ஒவ்வொரு கையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு போய், மோடி ஐயா அதெல்லாம் பண்ணார் 10 வருஷத்துக்கு, நீங்கள் கமலம் பார்த்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் போகும். தினகரன் ஐயா கட்சி போகும், வாசன் ஐயா கட்சி போகும், எல்லாரும் போவாங்க. ஆனால் நான் நம்ம நாட்டு ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில், நம்ம நாடு இன்னும் 25 வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசாக மாறணுன்ற இந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் சரி, பெண் ஆண் எல்லாரும், ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் யாராலும், நெக்ஸ்ட் 25 இயர்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும். இதில் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டான், பிரியாணி பொட்டலம் கொடுத்தான், 6 பாட்டில் கொடுத்துட்டான், நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்லை, புல்லரசாக இருப்போம். நமக்கு இது யாரையோ நம்ம சொல்லிக்கிட்டு, ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி, அவங்க ஆட்சியில் இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. அந்த லேசி சிட்டிசன், வாய்க்கு வந்ததை பேசி இன்னைக்கு ஆயிடுச்சு வேலை, நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தத்துவத்தில் இன்னைக்கு இருந்தோம்னா நாடு சீரழிஞ்சிரும். தயவு பண்ணி நீங்கள் யாரும், அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ உணர்ச்சியோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க, ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி சண்டை போடக்கூடியவங்க, உங்கள் சண்டையெல்லாம் அந்த ரூமில் தானே,
இறங்குங்க களத்தில். எந்த ஆட்சியால தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வந்திருக்கோ, உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருட்களா? நம்ம டாஸ்மாகை பற்றியே இன்னும் பேசி முடிக்கல, அவங்க அது இன்னொரு சரக்கு இறக்கிட்டாங்க. இப்படியே உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போமா? இல்லை ஒரு ரங்கராஜ் பாண்டே தான் தொண்டை கிழிச்சு கற்றுக்கிட்டே இருக்கணுமா? நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு? தயவு பண்ணி வரக்கூடிய 25 வருஷத்துக்கு, நான் இன்னைக்கு 2024 பற்றி மாத்திரம் பேசலை, 24ம் வேணும், 26ம் வேணும், அது 29ம் வேணும். ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்கிறேன், ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய கட்சி, நாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சி, நேர்மையான தலைவர்கள் உள்ள கட்சிக்கே ஓட்டு போடணும் நம்ம. இல்லைன்னா இந்த நாட்டை வல்லரசு ஆக்க முடியாது. இந்த மாதிரி சுரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்லா வாழ்விக்க முயற்சி பண்ணுற கட்சிகளால் ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரோம், இல்லை ஒரு சீர்திருத்தத்தை எடுத்துகிட்டு வரோம்னா அதை பார்லிமெண்ட்லேயும் எதிர்ப்போம், டேபிள் மேலே நின்றுட்டு ஆடுவோம், இல்லை மனிதநேயம்ன்றது இல்லை இன்னொன்றது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே எதிர்க்கிறது. ஓட்டு போட்டு மெஜாரிட்டி ஓட்டோட வந்திருக்கிறவங்க அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லிருக்கிற ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுக்காக பார்லிமெண்ட்டில் முயற்சி எடுக்கிறவங்கள தடுத்து நின்று அதுக்கு எதிர்ப்பாக, அதாவது மக்களுடைய ஓட்டுக்கு எதிர்ப்பாக நின்று அங்கே பார்லிமெண்ட்லேயும் ஒரு விதமான தீர்ப்பு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு ரோட்டில் வந்து இங்கே வேறு விதமாகவும் பேசிட்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு, அதை மாத்திரம் இல்லை, அங்கே முடியல என்ன உடனே ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போகிறது, ஒவ்வொரு கேஸும் டிலே பண்ணுது, ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு ஸ்கீமையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 10-11 மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாத்துலேயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுது. கவர்மெண்ட் சரியான நிர்ணயம் எடுக்கலை, நீங்கள் வாங்க கோர்ட்டு ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சொல்லுது, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, டிஸ்மிஸ் த கேஸ், இல்லை நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு தப்பு, போங்க. இப்படியாக பார்லிமெண்ட்லேயும் தொந்தரவு பண்ணுறது, தடுக்கிறது, கோர்ட்டு மூலமாகவும் தடுக்கிறது, ஒவ்வொன்றையும் கேஸாக சொல்லலாம். நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஆட்சி பண்ண 10 ஆண்டுகளில் டெவலப்மெண்ட்டை விட்டுருங்க, அவங்க சொந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க. நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தர் உழைக்கலை. அதனால் நான் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி நான் கேட்டுக்கிறேன், இந்த தேதியை நம்ம மறக்கக்கூடாது. ரங்கராஜ் பாண்டேயோட சேனலும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இன்றைக்கி வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட், தயவு பண்ணி இந்த தேதியை மறக்காதீங்க. நம்மளுக்கு இங்கே எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு முதிர்ச்சி இருந்தது ஒரு காலத்தில். ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க, நேஷ்னல் பார்ட்டியை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க, இருந்துச்சுங்களா? இன்றைக்கி நேஷ்னல் பார்ட்டி உங்கள் கண்ணில் காங்கிரஸ் ஒன்று தான் படுதா? இல்லைங்க, அவங்க ஸ்டேட் லெவல் பார்ட்டிக்கு கூட மிஞ்சலை. நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்களே தவிர வேறு எங்கெல்லாம், ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட், எஸ் ஐ அக்ரி. இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராமிஸையும் ஆட்சியில் இருந்தபோது ராஜஸ்தானில் பண்ணி காமிச்சாங்களா? இத்தனை ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறேன், அது என்ன அப்ரெண்டைஸ்ஷிப்க்கு ஒரு லா எடுத்துகிட்டு வரேன், நியாயம் கொடுக்குறேன் நாட்டுக்கு, என்ன அநியாயம்? சவுத் ஆஃப்ரிக்காவா அப்பார்த்தெட் நடந்துட்டுருக்கா? ஒரு காலத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் நெல்சன் மேண்டலா ஜெயிலில் இருந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்பார்த்தெட். அந்த மாதிரி ஏதாவது அநியாயம் நடந்துட்டுருக்கா? இப்படிலாம் சொல்கிற அந்த கட்சிக்கு நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது நியாயமயமாக இருக்கட்டும், ராஜஸ்தானில் பவரில் இருந்தபோது ஏன் பண்ணி காட்டல? இன்றைக்கி கர்நாடகாவில் எங்களுக்கு ஒரு சினிமாவில் காட்டுவாங்க பாருங்கள், ஒரு ட்ரெய்லர், ஜஸ்ட் அஸ் பிகினிங், ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் சினிமாவை போய் பாருங்கன்னுவாங்க. அந்த மாதிரி கர்நாடகாவில் பண்ணி காட்டுங்க முதல்ல. எங்கேயும் இல்லைங்க, மக்களை குழப்பம் பண்ணுறதுக்கு, மக்கள் மனசை குழப்பி விடுறதுக்கு இல்லாத ப்ராமிஸு, பாரத் ஜோடோ யாத்ரா அது இதுன்னு சொல்லிட்டு அலையிற பார்ட்டி தான் நேஷ்னல் பார்ட்டின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. அந்த ஸ்தானத்துலேருந்து என்றைக்கோ அவங்க இறங்கிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து நேஷ்னல் பார்ட்டி. அப்பாடா, ரொம்ப விரிவாக இந்த விஷயத்தை பார்த்தாச்சு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தோட நான் மீட் பண்ணுறேன். விறுவிறுப்பான ட்ரெண்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனல் பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.